எந்தெந்த செடிகள் வந்து நமக்கு பாசிட்டிவை கொடுக்கும், எந்தெந்த செடிகள் வீட்டில் வைக்கலாம், எந்தெந்த காய்கறிகள் வளர்க்கலாம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு கூட ஒரு விஷயம் இருக்கா? பச்சையாக இருக்கும்போது அந்த பசுமை நிறமே என்னுடைய மைண்டை வந்துட்டு எப்பவுமே ரிலாக்ஸேஷன். ஏன்னா இயற்கையோடு நம்ம மைண்டு போய் கனெக்ட் ஆகிடும். அதனால் பசுமை நிறைந்த இடம் வந்து இருந்ததுனால ஒன்றும் தவறு இல்லை. அதனால் வீட்டில் வந்து பச்சையாக இருக்கணும். காலம்பரை எழும்பி நீங்கள் பார்க்கும்போது செடி கூடவே பார்க்கலாம், நல்லது நடக்கும். அதே நேரத்தில் நீங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து வடகிழக்கு பகுதியில் மட்டும் நீங்கள் செடியை வைக்காதீங்க. காய்கறிகள் எல்லாமே வைங்க, கருவேப்பிலை மட்டும் வீட்டில் வைக்காதீங்க. என்ன சார், எல்லா வீட்லேயும் வந்து பொதுவாக வந்து கருவேப்பிலை செடி தான் முதல்ல வைப்பாங்க. சுண்டு வரல எங்கன்னா யூஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஆனால் இது இல்லாமல் எதுவுமே யூஸ் ஆகாது. கருவேப்பிலை அதே தான். என்ன சமைச்சாலும் சரி, கருவேப்பிலை இல்லைனாலும் என்ன சமைச்சாலும் அது டேஸ்ட் இருக்காது. ஆனால் கருவேப்பிலை நம்ம வளர்க்கக்கூடாது. ரோஜா பூ வீட்டில் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த வீட்டில் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு சண்டை சச்சரவே இருக்காது, அந்யுன்யம் எப்பவுமே இருக்கும். இதெல்லாம் அதை நடக்கும். வீட்டுக்கு வாசலுக்கு வெளியே தான் செப்பல் கழட்டி விட்டுரும். ஒரு செப்பல் மேலே ஒரு செப்பல், சில பேர் என்ன பண்ணுறோம், செப்பலை ஒரு இப்படி போடுவாங்க. ஒன்று போட்டுட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று இருந்தாவே அன்றைக்கி அந்த வீட்டில் சண்டை நடக்க போகுதுன்னு அர்த்தம். சின்ன மேட்ரு தான், செப்பல் கழட்டி விட தான் செய்கிறோம். அதில் என்னங்க இருக்குது? அதுலேயும் இருக்குது. அந்த பூவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது கல் மாதிரி இருக்கும். பூவே அடுக்குமல்லிங்கிறது பார்த்திங்கன்னா கல் இல்லை, கல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரி சாஃப்டாக இருக்காது, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பூ வந்துட்டு எவ்வளோ பவரோ இந்த அடுக்குமல்லின்னு ஒன்று இருக்குது, அதோட டபுள் மடங்கு பவர் இதில் இருக்குது. பாரிஜாதம், அந்த பூ வீட்டில் வைக்கிறீங்க வச்சுக்க, பாரிஜாதம் புது புது விஷயங்கள்லாம் வீட்டுக்குள்ளே உள்ள நுழையும். அப்படின்னா கல்யாணமே ஆகலை, ஒருத்தருக்கு பாரிஜாதத்தை வளர்த்திங்கன்னா கல்யாணம் ஆகும். நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான கேள்விகளுக்கான பதில்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்களாகிய நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகரராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ வந்து நம்ம முந்தைய பதிவுகளில் வந்து மல்லிகைப்பூ பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தோம் சார். அதுக்குள்ள நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, மல்லிகைப்பூ வந்து எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஒரு மாடி தோட்டம் வச்சுருக்கோம். ஊரில் இருக்கிறவங்க எங்கள் வீட்டை சுற்றியே நிறைய செடிகள் வச்சுருக்கோம். அந்த செடிகள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி தான் வச்சுருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று இருக்குது. என்னென்னா, எந்தெந்த செடிகள் வந்து நமக்கு பாசிட்டிவை கொடுக்கும், எந்தெந்த செடிகள் வீட்டில் வைக்கலாம், எந்தெந்த காய்கறிகள் வளர்க்கலாம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு கூட ஒரு விஷயம் இருக்கா? அப்படி இருந்தால் அதை பற்றி சார் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க சார். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், என்ன மாதிரியான செடிகள், காய்கறிகள், பூக்கள் வைக்கலாம், வைக்கக்கூடாது? கண்டிப்பாக பொதுவாக வந்துட்டு வீட்டை சுற்றி தோட்டம் வைக்கலாமா? அதெல்லாம் வைக்கலாம். ஏன்னா இயற்கை நம்மளை சுற்றி எப்பயுமே ஒரு சின்ன லாஜிக், வீட்டை சுற்றி பச்சைன்னு இருக்கணும். அந்த பச்சையாக இருக்கும்போது அந்த பசுமை நிறமே நம்மளை வந்துட்டு இல்லை, நம்மளுடைய மைண்டை வந்துட்டு எப்பவுமே ரிலாக்ஸேஷன். ஏன்னா இயற்கையோடு நம்ம மைண்டு போய் கனெக்ட் ஆகிடும். அதனால் பசுமை நிறைந்த இடம் வந்து இருந்ததுனால ஒன்றும் தவறு இல்லை. அதனால் வீட்டில் வந்து பச்சையாக இருக்கணும். காலம்பரை எழும்பி நீங்கள் பார்க்கும்போது செடி கூடவே பார்க்கலாம், நல்லது நடக்கும். அதே நேரத்தில் நார்த் ஈஸ்ட் சைடில் வடகிழக்கு பகுதியில் நீங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து வடகிழக்கு பகுதியில் மட்டும் நீங்கள் செடியை வைக்காதீங்க. ஏன்னா இது அங்கே தான் இந்த ப்ராசஸே நடக்கும். ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நம்ம ஆக்சிஜனை விடுறோம், கார்பன் டை ஆக்சைடு அது கவர் பண்ணிடும். திருப்பி வரும்போது அது ஃபுல்லாக சக் பண்ணிடும். உங்களுக்கு கிடைக்கிற ஆக்சிஜன் அதை எடுத்துக்கும். அது வெறும் ஆக்சிஜன் மட்டும் கிடையாது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயத்தை கூட த்ரூ ஆக்சிஜன் மூலிமா அது சக் பண்ணிக்கணும். அதனால் அந்த ஒரு பகுதி மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா பகுதியில் நீங்கள் வந்துட்டு செடியெல்லாம் வைக்கலாம், செடியை வைக்கலாம், மரம் போய் செடி வைக்கலாம், பூ வைக்கலாம், எல்லாம் காய்கறி வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம். அதனால் நார்த் ஈஸ்ட் மட்டும் எது நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல மட்டும் வைக்கிறத தவிர்த்துருங்க. இது பெரிய சீக்ரெட்டு, யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளது எல்லாமே வந்துட்டு விஞ்ஞானம் ரெண்டும் கனெக்டிவிட்டி உள்ளதுனால ரெண்டும் கனெக்டோடு இருக்கிறது எதுவும் அதை சொல்லி கொடுக்குறேன். காய்கறி எல்லாமே வீட்டில் வைக்கலாமா? ஒன்றும் தவறு. நம்ம தேவைக்கு தான். நம்ம ஒன்றும் பிஸ்னஸாக பண்ண போகிறீங்க இல்லை, நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறியை நாம் வைக்கலாம். அதேமாரி பூக்களும் வைக்கலாம். இந்த பூக்களும் காய்கறி வைக்கிறதும் வந்துட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி பசுமையாக வீட்டை சுற்றி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்கள், விசேஷத்தன்மை கொண்டது. ஏன்னா அது வந்து நம்ம லைஃப்பில் நான் அடுத்து பாருங்கள். இப்போ இதை சொல்லும்போது ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். நார்த் ஈஸ்ட் வைக்காதீங்கன்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏன்னாக்கா அது நீங்கள் ஒன்று செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, ஏற்கனவே இருக்குங்க, அடுத்த கட்டம் இருக்குது, வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன்.
ஏற்கனவே இருந்துச்சுன்னா முதல்ல எடுத்துருங்க. இப்போ எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய காரியங்கள்லாம் நின்றுட்டே இருக்கும். இப்போ டக்கு டக்குன்னு ரிலீஃப் ஆகிடும். கேட்டு திறந்துட்டு பாருங்க. ஒரு சின்ன செடிக்கும் வாஸ்துக்கும் கனெக்ஷன் இருக்கு இல்லையா? இருக்குது, அதை தான் சொல்கிறேன். இருந்தேன்னா எடுத்துருங்க ஃபுல்லாகவே, மொத்தத்தை தூக்கிடுங்க. தூக்கிட்டு வேறு இடத்துல வைங்க, உங்களுக்கு பக்கத்தில் சுற்றி வைங்க. நிறைய உங்களுக்காக வந்து சேர வேண்டிய விஷயங்கள்லாம் அது வாங்கிட்டு இருக்கு. வெறும் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு நினச்சிக்காதீங்க. நிறைய விஷயங்கள் கூட அது உள்ளே இழுத்துக்கும். அந்த சக்தி அதுக்கு இருக்குது. அப்படி எடுத்து விட்டு பாருங்கள், மொத்தமாகவே உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு நீங்கள் எடுத்த அந்த டே ஒன்லேருந்தே உங்களுக்கு அது நடந்துடும். நல்ல காரியங்கள் எதோ நடக்கும். ஏற்கனவே நீங்கள் ட்ரைலாம் பண்ணி வச்சுருக்கீங்க, அதெல்லாம் டக்கு டக்குன்னு சக்ஸஸ் ஆகிடும், முடிஞ்சிடும். டக்கு டக்குன்னு முடிஞ்சு போயிடும். எல்லாம் கியூ கட்டி நிற்கும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு. நீங்கள் அதை வச்சதுனால ஆகாமல் இன்றைக்கி வெயிட்டிங்கில் இருக்குது. எடுத்து விட்ருங்க, டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். அதிசயமாகவும் இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் உண்மை அது. செஞ்சு பாருங்கள். 1 2. அடுத்து காய்கறிகள் எல்லாமே வைங்க. கருவேப்பிலை மட்டும் வீட்டில் வைக்காதீங்க. என்ன சார், எல்லா வீட்லேயும் வந்து பொதுவாக வந்து கருவேப்பிலை செடி தான் முதல்ல வைப்பாங்க. அதை போய் யார் காசு கொடுத்து வாங்குறதுன்னு சொல்லிட்டு அந்த செடி தான் மஸ்ட்டாக இருக்கும். அந்த வைக்க வேணாம். ஃப்ரீயாக நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கடையில் காய்கறி வாங்கணும், அவனே ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். உங்களுக்கு யார் ரொம்ப தருவோம். இருந்தாலும் அது வந்து மெயின்டைன் பண்ண தேவையில்லைன்னு எல்லா வீட்லேயும் வைக்கிறோம். ஏன் வைக்கக்கூடாது சார்? அதுதான் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா, இப்போது அதுக்கு பதிலாக என்னன்னாக்கா, இப்போ நம்ம 5 விரல் இருக்குது. ஒவ்வொரு விரலும் ஒரு உணவு தனியாக உங்களுக்கு வந்து வேலை செய்யும். வேலை செய்யும் மீன்ஸ் வந்து இப்போ ஒரு பொருளை பிடிக்கிறதுனால எல்லா விரலும் நம்ம பிடிக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் பிடிப்பீங்க, இது தேவையே இல்லை. இது சுண்டு விரல் எங்கன்னா யூஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். தனிப்பட்ட முறையில் இதில் கூட நீங்கள் பிடிச்சிக்கிடலாம், இதில் கூட நீங்கள் பிடிச்சிக்கிடலாம். 4 விரல் வேலை செய்யும். சுண்டு விரல் எதனா ஹோல்டு இருக்கான்னு பாருங்கள். இது எதுக்குமே யூஸ் இல்லை. ஆனால் இது இல்லாமல் எதுவுமே யூஸ் ஆகாது. கருவேப்பிலை அதே தான். என்ன சமைச்சாலும் சரி, கருவேப்பிலை இல்லைனாலும் என்ன சமைச்சாலும் அது டேஸ்ட் இருக்காது. ஆனால் கருவேப்பிலை நம்ம வளர்க்கக்கூடாது. நம்ம சுண்டு வரல் மாதிரி தான் கருவேப்பிலை. காரணம் இருக்கு. ஆமாம், எல்லாத்துக்கும் காரணம் தான் இருக்குது. அதனால் வந்துட்டு கருவேப்பிலையை வைக்கக்கூடாது. அதேமாதிரி பாவக்காவும் வைக்கக்கூடாது, புடலங்காயும் வைக்கக்கூடாது. பாவக்காய் கசப்பாக இருக்கும், வைக்கக்கூடாது. ஓகே, புடலங்காய் அப்படி கிடையாது. பாவக்காய் கசப்பாக இருக்குல்ல, நீங்கள் உண்மையிலே அதிக மருந்து சக்தி உள்ள ஒரு காய் எதுனா பாவக்காய். ஆமாம், கோவக்காய். பாவக்காய் இது 2 தான் மருத்துவ குணம் கொண்ட காயிலே. நிறைய விஷயங்களை க்யூர் பண்ணுறதே பாவக்காய் தான். அதனால் வந்துட்டு கசக்குதுங்கிறதுனாலாம் கிடையாது. இன்னொன்று தெரியுங்களா, மருந்தே வந்து உங்களுக்கு நீங்கள் கசக்கிற மருந்து எதெல்லாம் இருக்கோ அதுதான் ஈஸியாக க்யூர் ஆகும். ஸ்வீட்டாக இருக்கிற மருந்தெல்லாம் க்யூர் ஆகாது, அது லேட் ஆகும். ஆமாம். அதனால் கசக்கிறது அப்படின்னு சொன்னாலே அதில் வந்துட்டு ஏதோ விசேஷத்தன்மை இருக்குன்னு அர்த்தம். பாவக்காய் அந்த இது தான். அதே மாதிரி புடலங்காய். ஆமாம், இது ஏன் கரெக்ட் கேள்வி. புடலங்காய் வந்து கொடி. அது கொடியெல்லாம் வீட்டில் வைக்கிறது. கொடி அப்படின்னாவே கொடியவே பொதுவாக படர விடக்கூடாது வீட்டில். கொடியை படர விட்டீங்கன்னாக்கா பிரச்சனையை வளர்க்குறீங்கன்னு அர்த்தம். கொடினாவே பிரச்சனை, அது பிரச்சனைக்கு உரியது. அது அதெல்லாம் தோட்டத்தில் தான் வளர்க்கணும், வீட்டில் வைக்கக்கூடாது. அப்போ எதெல்லாம் வைக்கலாம்? தக்காளி வைக்கலாம், வெண்டைக்காய் வைக்கலாம், அவரைக்காய் வைக்கலாம். இதெல்லாம் வைக்கக்கூடியது தான். இல்லை சார், வழக்கம் போல் எல்லோரும் சொல்கிறத அவ்வளோதான் செய்யணும். நாம் இப்போ நான் தான் முதல்ல சொல்லிட்டேன்ல, நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிறது வியாபாரமாக பண்ண போகிறீங்க, உங்கள் வீட்டு தேவைக்கு தான் பயன்படுத்த போகிறீங்க. இப்போ அவரைக்காவுமே கொடி மாதிரி படரக்கூடியது, அதாவது பெரிய கொடியாக இல்லாமல் சின்ன கொடியாக இருந்தால் ஓகேவா? இல்லை, அவரைக்காய் கொடி கிடையாது, அவரைக்காய் செடியாக தான் வரும். நீங்கள் அதை கொடி மாதிரி ஆக்கணும்னு ஆக்கலாம். ஆனால் புடலங்காய் கொடியாக வச்சாதான் வளரும். ஆமாம், வித்தியாசம் இருக்குது. இப்போ அவரைக்காவை நீங்கள் கொடி மாதிரி வச்சிங்கன்னா படரும், நீங்கள் செடி மாதிரி வச்சா செடியாகவே இருக்கும். ஆனால் புடலங்காய் அப்படி கிடையாது, கொடியாக வச்சாதான் அது வளரும். அது ஏன்னா அது ரொம்ப நீட்டமாக இருக்குது இல்லையா, அதுக்கு அப்படி தான் வைக்கணும். அதனால் புடலங்காய் வைக்கக்கூடாது. இப்போ உருளைக்கிழங்குலாம் வைக்க முடியாது, ஏன்னா அது வந்துட்டு மணல் சார்ந்து சமைச்சு இது நிறைய விஷயம். அது ஒரு கிழங்கு ஐட்டங்கள் எல்லாமே பூமிக்கு அடியில் தான் வரும், அது வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது. அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு 5-6 ஐட்டங்கள் இருக்கும், அதையே திருப்பி வச்சுக்கோங்க. டெய்லி அன்றாடம் நம்ம தினம் யூசேஜ் அது தானே, இதுதான் வைக்கணும். பூக்களும் அதே மாதிரி தான். இப்போ வந்து காய்கறிகளுக்கு கூட வந்துட்டு கொடி இதெல்லாம் சொன்னது ஓகே சார். இப்போ வந்து மலர்கள் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி வாசனை தரக்கூடிய மலர்கள், அது பாசிட்டிவிட்டி தான். அதில் கூட நெகட்டிவிட்டி தரக்கூடிய மலர்கள் உண்டா? பூவில் இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்குது. இல்லை, தவிர்க்க வேண்டிய பூச்செடிகள்னு ஏதாவது இருக்கு சார்? காய்க்கு அப்படி சொல்லிட்டேன், பூக்கு இப்படி சொல்கிறேன், அப்புறமா அதுவும் சொல்கிறேன். பூவில் எதெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னாக்கா, ரோஜாப்பூ. ரோஜாப்பூ வீட்டில் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, உங்கள் வீட்டை சுற்றி ரோஜாப்பூவை வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன்,
அந்த வீட்டில் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு சண்டை சச்சரவே இருக்காது, அந்யுன்யம் எப்பவுமே இருக்கும். இதெல்லாம் அதை நடக்கும். இப்போது சில சின்ன சின்ன நுண்ணறிவுன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஒரு வீட்டு வாசலில் இருக்கும். வீட்டுக்கு வாசலுக்கு வெளியே தான் செப்பல் கழட்டி விட்றோம். ஒரு செப்பல் மேலே ஒரு செப்பல், சில பேர் என்ன பண்ணுறோம், செப்பலை ஒரு இப்படி போடுவாங்க. ஒன்று போட்டுட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று இருந்தாவே அன்றைக்கி அந்த வீட்டில் சண்டை நடக்க போகுதுன்னு அர்த்தம். சின்ன மேட்ரு தான், செப்பல் கழட்டி விட தான் செய்கிறோம். அதில் என்னங்க இருக்குது? அதுலேயும் இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வழக்கம் ஒரு செப்பல் இப்படி தான் விடணும். இப்படி விட்டுட்டு ஒன்று போட்டுட்டு ஒன்று மேலே போட்டிங்கனாக்கா அன்னைக்கு அந்த வீட்டில் சண்டை நடக்க போகுது. அந்த வீட்டில் யாருக்கு சண்டை நடக்க போகுது? அவங்க வீட்டில் யார் இருக்காங்களோ தெரியல, கணவன் பண்ணி இருந்தால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு அவங்க யாருக்கும் நடக்கும், 100% நடக்கும். அதனால் செப்பலை ஒன்றுக்கு மேலே ஒன்று பக்கத்தில் வைங்க, ஈவனை வைங்க, ஒன்றும் ஆகாது. இது இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு செருப்பு வந்து யதார்த்தமாக விட்டுட்டு போகிறப்ப அது வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுவே சண்டையை கிரியேட் பண்ணி கொடுக்குமா சார்? அதுக்கு தான் இப்போ சொன்னேன் நான், கொடுக்கும் தான் சொல்ல வரேன். எதுக்குன்னா இந்த ரோஜா பூ சொல்லிட்டு ஏன் அதை சொன்னேன்னா, ஏங்க ரோஜா பூ வைக்கிறோம், ரோஜா பூ வச்சாக்கா எப்படிங்க அந்த வீட்டில் அந்யுன்யம் கிடைக்கும்? சண்டை வராது. வராததுக்கு ரோஜா பூ, வர்றதுக்கு இது, அதுக்கு தான் கம்பேர் பண்ணேன். அதே மாதிரி வந்துட்டு மல்லிகைப்பூ சொன்னேன் நான், இன்னொரு இருக்குது மல்லிப்பூவில் அடுக்கு மல்லி இருக்குது. அடுக்கு மல்லின்னு சொல்லினாக்கா அது டபுள் டக்கர் மாதிரி. அது வழக்கமாக மல்லி வந்துட்டு 2 நாளில் வந்துடும். அடுக்கு மல்லி வந்துட்டு 1 வாரம் 10 நாள் ஆகும், 2 வாரம் கூட ஆகும். இவ்வளோ பெருசு வரும். அது நீங்கள் வச்சிங்கனாவே, வீட்டில் வளர்த்திங்கனாவே அப்படி ஒரு அதிர்ஷ்டம், அது லக்கு. அதை நீங்கள் கடவுளுக்கு படைச்சிங்கனாக்காவே அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். காரணம் கேட்டினாக்கா அந்த பூவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது கல் மாதிரி இருக்கும் பூவே. அடுக்கு மல்லிங்கிறது பார்த்திங்கன்னா கல் இல்லை, கல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரி சாஃப்டாக இருக்காது, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப லக்கு. அதை நீங்கள் அதை சொன்ன மாதிரி அந்த பூ வந்துட்டு எவ்வளோ பவரோ, இந்த அடுக்கு மல்லின்னு ஒன்று இருக்குது, அதோட டபுள் மடங்கு பவர் இதில் இருக்குது. சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்துருக்க மாட்டாங்க. அதுதான். ஆனால் நீங்கள் அதை வளருங்க, இந்த மல்லியை விட அந்த மலர் வளருங்க, இல்லை அதுவும் வைங்க இது வைங்க, அடுக்கு மல்லிக்கு இந்த சக்தி இருக்குது. பணம் வழக்கமாக உள்ளது 2 மடங்கு வரும்னு சொல்கிற மாதிரி பாரிஜாதம், அந்த பூ வீட்டில் வைக்கிறீங்க வச்சுக்க, பாரிஜாதம் புது புது விஷயங்கள்லாம் வீட்டுக்குள்ளே உள்ள நுழையும். அப்படின்னா கல்யாணமே ஆகலை, ஒருத்தருக்குனாக்கா பாரிஜாதத்தை வளர்த்திங்கன்னா கல்யாணம் ஆகும், அப்போ புது உறவு உள்ள வருது. அப்படி செம்பருத்தி, அது சிவனுக்கு உகந்தது தான், நீங்கள் அதை வச்சுக்கிட்டு டெய்லி வச்சுக்கிடலாம். பவளமல்லி, இந்த பவளமல்லி மட்டுக்கும் அது பார்த்துருப்பீங்கல்ல, பவளமல்லி. ஆமாம், அதுவும் வந்துட்டு அந்த பவளமல்லி வந்துருச்சுனாக்கா அது வருஷம் எல்லாம் போகும், வருஷம் 365 வராது. இதுவும் அதே மாதிரி தான், குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வரும். அது இந்த பவளமல்லி செடியாகவும் வரும், மரமாகவும் வரும். நம்ம ரெண்டு இதில் வரும். நம்ம செடியாக வச்சுக்கலாம். வச்சிங்கனாக்கா சிவனுக்கும் பார்வதிக்கும் நீங்கள் வந்துட்டு வீட்டிலே வச்சு பண்ணலாம், இல்லை கோயிலுக்கு கொண்டு போகலாம். கொண்டு போயிட்டு நீங்கள் ஏதாவது சங்கல்பம் வைக்கலாம். உங்களுக்கு தேவை என்னவோ அந்த தேவையை பவளமல்லியை கொடுத்துட்டு நீங்கள் கேட்டிங்கனாக்கா அது நடக்கும். ஏன்னா பவளமல்லிக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. நிறைய வீட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னு இருந்து வீட்டில் வளர்க்குறது நிறைய இருக்குனாக்கா அதை கொண்டு போயிட்டு கோயிலில் கொடுத்துட்டு செய்யலாம். இல்லை உங்கள் வீட்டிலே கூட நீங்கள் கோயிலுக்கு போக முடியல, வீட்டிலே தான் இருக்குது அப்படின்னாக்கா வீட்டில் வச்சுக்கிட்டு உங்கள் தேவை என்னவோ சங்கல்பம்னாக்கா வேண்டுதல் வைக்கிறது கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா பவளமல்லிக்கு சிவனுக்கும் பார்வதிக்கும் சேர்ந்தா போல் அந்த பூவை பிடிக்கும். அது பவளமல்லி. இதை வச்சும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க, நம்ம கேட்குறத கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மலர்கள் மூலமாக இவ்வளோ விஷயங்கள் நமக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியுது. சரி, இப்போ வந்து பாசிட்டிவிட்டி, நல்ல நன்மைகள் தரக்கூடிய காய்கறிகள் நம்ம பூக்கள்லாம் பார்த்துட்டோம் சார். அது பூ வகைகளில் வந்து சில பூ வகைகள் வீட்டில் வைக்கிறது வேண்டாம் அப்படின்னா எந்த வகைகள் சொல்லுங்க சார்? பூக்களில் வைக்கக்கூடாத பூ பொதுவாக வந்துட்டு தாளம்பூ நம்ம நினச்சாலும் வராது, லோட்டஸும் நம்ம நினச்சாலும் வராது. கனகாமரம் வீட்டில் வளரக்கூடாது, கனகாமரம் வைக்கக்கூடாது. வாசனை இல்லாத மலர் அப்படின்னு அரளி பூவும் வைக்கக்கூடாது. ஓகே, அது வைக்கக்கூடாத பூ நிறைய இருக்குது, அதுவும் நிறைய இருக்குது. சரி, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சார். இப்போ வந்து அரளிப்பூ அப்படிங்கிறது வந்து வீடுகளில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நிறைய கோவில்களில் வந்து வாசனை இருக்கிற மலர்களை தான் வந்து இறைவனுக்கு படைக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் வந்து அரளிப்பூவும் ஒரு வகையில் வந்து சேர்ப்பாங்க. இல்லை, அரளிப்பூ கோயிலுக்கு தான் இருக்கணும், அதுதான் சொல்ல வரேன். அரளிப்பூவை உங்கள் வீடு இருக்குனாக்கா வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க,
வீட்டுக்கு வெளியே வருது பாருங்கள், அங்கே வைங்க. சரி. காம்பவுண்டுக்கு வெளியே, காம்பவுண்டுக்கு உள்ளே வரக்கூடாது. அது அப்படியே வளர்ந்துச்சுன்னா அப்படியே கொண்டு போயிட்டு கோயிலில் கொடுக்கலாம், வீட்டுக்குள்ளே பயன்படுத்தக்கூடாது. ஓகே சார், ஓகே சார். அது மாதிரி நிறைய பூ இருக்குது, டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. நீங்கள் டக்குன்னு நல்லா கேட்டீங்க, அதில் ஒரு பூ சொல்லிட்டேன். அது மாதிரி இன்னும் இருக்குது, நல்ல சில பூலாம் இருக்குது. ஓகே சார். நான் ஒரு வீடு அப்படின்றது வந்து வெறும் வந்து கட்டடம் மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சேர்ந்தது தான் ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு மேலும் மேலும் ஒரு பாசிட்டிவிட்டியும் ஒரு சந்தோஷத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது ஒரு பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய செடி கொடி காய்கறிகள் எல்லாமே அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். அதுலேயும் வந்து பர்டிகுலராக எந்த விஷயங்களும் நம்ம வளர்க்கலாம், இதெல்லாம் வளர்க்கக்கூடாது, எது வளர்க்குறது மூலமாக என்ன மாதிரியான வரங்கள் நமக்கு கிடைக்கும் இறைவன் கிட்ட இருந்து அப்படின்னு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார்.